மக்களே, இதுதான் நம்மளுடைய ஷாப். இப்ப பாருங்க, நான் ஷாப்புக்கு எப்பவுமே தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். இது பாத்தீங்கன்னா பாரிஸ்ல போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இதுதான் நம்ம ஷாப் பாருங்க. நான் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். லைனிங் வந்து கம்மியாயிடுச்சு, இவ்வளவுதான் இருக்கு. அதனால சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பாரிஸ் போயிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி கொரியர் போட்டிருந்தேன், வந்துருச்சு. இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓபன் பண்ண போறோம். ஹாய், ஓபன் பண்ணியாச்சு. நாங்க என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோன்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோல காட்டுறேன். கடையில நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். நாங்க 2 பேர் தான் கடையை பாத்துக்கிறோம். சீக்கிரம், ஆர்வமா இருக்குல்ல, சீக்கிரம் என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. பிரிங்க கடகடன்னு. இந்த மாதிரி எப்பவுமே நம்ம வந்து கடை வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆர்டர் போட்டு இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்க, பைப்பிங் இந்த மாதிரி எல்லாமே நீங்க வாங்கிட்டு வந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொன்றும் கடையில போய் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பைப்பிங், இது வந்து நாட்டு, இது ஒரு கலர் நாட்டு. இது நாட்டிலேயே வந்து 3 வெரைட்டி வாங்கியிருக்கோம். இது ஒரு நாட்டு. இது பாருங்க, ஃபுல்லாவே கோல்டு கலர் பைப்பிங். ஏன்னா பைப்பிங் வந்து நிறைய போயிடுது எனக்கு, அதனால நான் பைப்பிங் மட்டுமே கொஞ்சம் அதிகமா இந்த கோல்டு கலர் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, நெக்கு மாடல் ஸ்கேல். இதையும் ஒண்ணு வாங்கியிருக்கேன். நான் இது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்புறம் கேன்வாஷ், பேண்ட்டுக்கெல்லாம் நம்ம கேன்வாஷ் பண்ணி அந்த கேன்வாஷ் வாங்கியிருக்கேன். பாத்தீங்கன்னா ஸ்கேல் அது உடஞ்சிச்சு, என்னோடது பழசு, அதனால புதுசு ஒண்ணு வாங்கியிருக்கேன். ஓவர்லாக் த்ரெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்மிங் ஊசி, அப்புறம் மிஷின் ஊசி, பிரிக்கிற ஊசி, கம்மு எல்லாம் வாங்கியிருக்கேன். ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து எல்லா கலர்லயுமே ஒரு பண்டல் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு லைனிங் ஃபால்ஸ் வந்து நிறைய போகும், அதனால வாங்கிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட். அப்புறம் எலாஸ்டிக்கும் நாடா வாங்கிட்டு வந்திருக்கேன். கேன்வாஷ் ஐனிங் கேன்வாஷ் வாங்கியிருக்கேன். கொக்கி பாக்கெட்டு வாங்கியிருக்கேன். ஜிப்பு வாங்கியிருக்கேன். த்ரெட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலர், லைட் கலர்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 3 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு த்ரெட் எல்லாம் நிறைய போகும், அப்பப்போ நம்ம கடையில போயிட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் எப்பவுமே சாரீல வந்து நாட் போட்டு கொடுத்துருவேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை அதிகம் விரும்புறது இல்லை. சரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பண்டல் வாங்கியிருக்கேன். எல்லா கலர்ஸுமே இதுல இருக்கு. பார்க்கலாம் இது போதா என்னன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா ஃபால்ஸும் லைனிங்கும் இருக்கு. அடுத்த பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த பாக்ஸையும் ஓபன் பண்ணிடலாம். இதுல ஆக்சுவலா லைனிங் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கும் ஓபன் பண்ணி பாத்திரலாம். ஓபன் பண்ணியாச்சு. பாருங்க, லைனிங் மட்டுமே எடுத்திருக்கோம். இதுல நான் எப்பவுமே இந்த மாதிரி லைனிங் எடுத்துட்டு வந்து வச்சுப்பேன். இல்லாத கலர் மட்டும் வெளியே கடையில போய் வாங்குவேன். மற்றபடி எப்பவுமே எடுத்துட்டு வந்து வச்சுப்பேன். 20 மீட்டர் வரும் ஒரு பண்டல். அப்படியே நான் வாங்கிடுவேன். எல்லா கலர்ஸுமே பாருங்க, 20 மீட்டர் 22 மீட்டர் நான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி வரும். இல்லை 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி போயிட்டு நான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். நீங்க எப்பவுமே இந்த பிராண்ட் வாங்குங்க, ஆக்டிவா வாங்குங்க. உங்களுக்கு சாயம் போகாது, கிளாத்தும் நல்லா இருக்கும். இது வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. நான் 4-5 வருஷமா இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு இந்த லைனிங் பாருங்க, இவ்வளோ கலர் எடுத்துட்டு வந்திருக்கோம். நான் வந்து இந்த வாட்டி 50 எடுத்திருக்கேன். எப்பவுமே 35-40 தான் எடுப்பேன். இந்த வாட்டி 50 எடுத்திருக்கேன். ஆனாலும் கஸ்டமர் கொடுக்கும் போது அந்த கலர் இங்க இருக்காது. அதுக்காக கடைக்கு போய் தான் ஆகணும். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். கஸ்டமர் கொடுக்குற கலர் நம்ம கிட்ட அந்த லைனிங் இருக்காது, கடைக்கு போய் தான் ஆகணும் இல்லையா? உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. இதுதான் நம்ம கடை பாருங்க. இதெல்லாம் ஏற்கனவே வாங்கிட்டு வந்த லேஸ் நிறைய இருக்குன்றனால நான் இந்த வாட்டி வாங்கல.
பைப்பிங் நாட்டு மட்டும் அதிகமா வாங்கியிருக்கேன். லைனிங்லாம் பாருங்க அடிக்க வச்சாச்சு. அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள் பிரியா 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 என்ன